Hi friends, welcome to WinNest Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு friend ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஒரு நான் வெஜ் ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவை. அது மட்டும் இல்லை, எல்லாருமே நான்வெஜ்னா சிக்கன் மட்டன் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கருவாடுல செய்ய போகிறோம். அது என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? கருவாட்டு சொதி. கருவாட்டு சொதி எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கருவாட்டு சொதினா என்னன்னு கூட தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை போய் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை கூட இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணலாங்கிறத. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது சூடானதும் இந்த ஒரு கையளவு காஞ்ச தட்டாம்பயிறு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடுவோம். தட்டாம்பயிறு தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, தட்டாம்பயிரை விட காஞ்ச மொச்சப்பயிறு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வறுத்து ஆட் பண்ணாலும் நம்ம சொதி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம எண்ணெயிலேருந்து அந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ரொம்ப வறுத்திங்கன்னா கருகிரும். ஸோ பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நான் மிக்சியில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போது எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 100 சின்ன வெங்காயம் அதை நல்லா கழுவி எடுத்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் எவ்வளவுக்கு அளவு சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அளவு சொதியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் தயவு செய்து ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இதை நல்லா வதக்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் 7 பச்சை மிளகா இருக்குது, காரத்துக்கு தகுந்தாப்பில் நல்லா கீறி விட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக ஆட் பண்ணிடாதீங்க, கீறி விட்டுட்டு தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணதை. இதை வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் ஒரு 100 கருவாடு, குச்சி கருவாடை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா, இல்லாட்டினா சொதியில் மண்ணு சாப்பிட்றப்ப மண்ணு தட்டுப்படும். அதனால் நல்லா எவ்வளோக்கெவ்வளோ வாஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. இப்போ வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கிடலாம், எல்லாத்தோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம சீரகம் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ தேங்காய் அரைச்சதை ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், ஏன்னா எல்லாமே ஏற்கனவே வெந்தது தான். பாருங்கள், இந்த டைமில் கொதி வரும்போது வீடே ரொம்ப கமகமக்கிற ஸ்மெல் அடிக்கும். இதை நம்ம சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கருவாட்டு சொதியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ போட்ட மாதிரியே நம்மளும் ஃப்யூச்சரில் நம்ம வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.